ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பரை வாங்கிக்குவோம். ஒரு நம்பர் கூட வேணும். நம்ம வந்து இது வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. மார்க் எத்தனை பேர்த்துக்கு என்ட்ரு பண்ணுறோமோ அத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அத்தனை பேர்த்தோட மார்க்கையும் நம்ம வாங்க போகிறோம். பேரில் வாங்க போகிறல, அது நெக்ஸ்ட் ஆப் தான். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து எது ஸ்பீடில் இருந்துச்சு? .NET இது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து வித் நேம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வேண்டாம். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை மட்டும் வாங்க போகிறோம். எந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க்குன்னு தெரியாது, ஜஸ்ட் எல்லாத்தோட மார்க்கையும் வாங்க போகிறோம். அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதாவது ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்க முதல்ல, செகண்ட் ஹையஸ்ட் ரெண்டாவது, தேர்ட் ஹையஸ்ட் மூணாவதுன்ட்டு மார்க்கை வந்து ரேங்க் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். கரெக்டாக? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே வெளில போய் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு காமன் வேரியபிளாக இருக்கணும். ஆமாம், காமன் வேரியபிளாக இருக்கணும். ஸோ நான் பட்டனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணேன்னா ஒவ்வொரு டைம் பட்டனை கிளிக் பண்ணுறப்பையும் அந்த வேரியபிள் அழிஞ்சிட்டு புதுசாக கிரியேட் ஆகும். எனக்கு அப்படி ஆகக்கூடாது. எனக்கு வந்து அது காமனாக இருக்கணும். அதனால் வெளில டிக்ளேர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இது மியூட்டபிள் ஸ்டேட் அவ்வளோ இருக்க தேவையில்லை. ஓகேவா? இதுதான் ஒரு அரே டிக்ளரேஷன். ஓகே, வேர் மார்க்ஸ். இப்போ இந்த மார்க்ஸ் வந்து இன்ட்னா என்னன்னு கொடுப்பீங்க? இப்படி கோலன் வச்சு இன்ட்னு கொடுப்பீங்களா? இது வந்து இப்போ ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் இல்லை, இன்டீஜர் அரே டேட்டா டைப். ஸோ இது வந்து ஒரு அரேவும் கூட. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்டீஜர், இட்ஸ் ஆல்சோ அன் அரே. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவீங்க. ஸ்விஃப்ட்டில் இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். பட் மற்ற லாங்குவேஜ் இப்படி கிடையாது. அரே மட்டும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கம்ப்ளீட்டாக மாறும். ஓகேவா? ஸ்விஃப்ட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படின்னா ஒரு அரேன்னு அர்த்தம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதை எப்படி பண்ணுவீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு நீங்கள் இன்டீஜர்னால் என்ன ஸ்டோர் பண்ணுவீங்க? 1ஓ 2ஓ 3ஓ ஸ்டோர் பண்ணுவீங்க. இது ஒரு அரே. ஸோ எம்டிஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிங்க. அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நிறையா நம்பர்ஸ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். எத்தனை நம்பர்ஸ்னு நீங்கள் ஸ்பெசிஃபையே பண்ணலை. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா ரேமில் வந்து மார்க்ஸ்னு ஒரு ஏரியா க்ரியேட் ஆயிரும். அது வந்து நல்லா பெருசாக க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சுல்ல? நேற்று சொன்னதோட இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எனக்கு வந்து மார்க்கை நான் இன்புட்டாக வாங்கணும். ஒவ்வொரு மார்க்கையும் இன்புட்டாக வாங்கணும். அது வந்து எனக்கு மியூட்டபிள் ஸ்டேட்டாக தான் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா நான் இங்கே டைப் பண்ண அது அந்த வேரியபிளில் மாறணும். ஸோ வேர் அட் ஸ்டேட் ப்ரைவேட் வேர் டைப்டு மார்க் ஈக்குவல் டு எம்டி. கரெக்டாக? இது ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள் தானே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒரு பட்டனும் வைக்கணும். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே டைப் பண்ணிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது வந்து இந்த இன்டீஜர் அரேயில் போய் ஆட் ஆகிக்கணும். இதுதான் நம்மளோட சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சிடுறேன். பைண்டிங் ஸ்ட்ரிங்கில் வந்து டாலர் டைப்டு மார்க். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டன். டேக் மை மார்க்னு கொடுத்துக்கலாம் சும்மா. ஸோ இப்போ வந்து டேக் மை மார்க் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வேறு ஒன்றும் நடக்க தேவையில்லை. எனக்கு என்ன ஆகணும்னா அந்த மார்க் எல்லாமே அந்த அரேக்குள்ளே போகணும். எவ்வளோ இப்போது அது எப்படி புஷ் பண்ணுவீங்கன்னா இப்போ உங்கள் அரே நேம் என்ன? மார்க்ஸா டாட் அப்பெண்ட். மார்க்ஸ் டாட் அப்பெண்ட் ஒன்று எதை அப்பெண்ட் பண்ணணும்னு வரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இன்டீஜரை பாஸ் பண்ணலாம். தெரியுதா? ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து எது ஒரு இன்டீஜர்னு தெரியும். அதாவது இஃப் லெட் மார்க் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் டைப் மார்க். புரிஞ்சிருச்சா? அதாவது நம்ம மார்க்குக்குள்ளே டைப்டு மார்க்கை இன்டீஜராக மாற்றி வச்சுக்கிறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக மார்ச்னா மட்டும்தான் நாம் அப்பெண்ட் பண்ணுறோம். எதை? மார்க்கை. ஏன்னா இன்டீஜர் தானே இதுக்குள்ளே அப்பெண்ட். அப்படி இது ஒரு இன்டீஜர் அரே தானே. இங்கே நம்ம இன்ட்டு தானே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அரே தட் கேன் ஸ்டோர் ஒன்லி இன்டீஜர்ஸ். இதனால் ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. இது செல்ஃப் டாட்
ஐ கேன் டூ இட் போத் மெத்தட்ஸ். ஓகேவா, நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஒரு மெத்தட் என்னென்னா இப்படி நம்ம வச்சுருது, அதாவது நான் 10ன்னு வச்சுட்டேன்னா இப்படி நிறைய க்ரியேட் ஆகுமா, 10 வேரியபிள் க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போ நான் 0லேருந்து 9 வரைக்கும் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகேவா, அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0, மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 2, மார்க்ஸ் ஆஃப் 3, மார்க்ஸ் ஆஃப் 4, மார்க்ஸ் ஆஃப் 5, 6, 7, 8, 9. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு மார்க் என்ட்ரி பண்ண நெக்ஸ்ட்டுக்கு போகணுமா, அதை நான் எப்படி ட்ராக் பண்ணேன்னா நான் வந்து இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம், வேர் I = 0ன்ட்டு. இங்கே என்ன பண்ணலான்னா நான் I + = 1 பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஐயை வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு மார்க் கொடுக்க அடுத்தடுத்து இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். புரியுது என்ன நடக்குதுன்ட்டு? யோசிக்க முடியுது அவங்களால கிளியராக? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I 0வாக இருக்கும். நான் முதல்ல என்ட்ரி கொடுக்குற மார்க் வந்து 0th பொசிஷனுக்குள்ளே போய் சேவ் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் உடனே I 1 ஆயிரும். இப்போ மறுபடியும் கொடுக்குற மார்க் வந்து 1th பொசிஷன், அப்புறம் 2, மார்க்ஸ் ஆஃப் 2க்குள்ளே, மார்க்ஸ் ஆஃப் 3க்குள்ளே, மார்க்ஸ் ஆஃப் 4க்குள்ளே மாறி போகும். புரியுதா? ஆனால் இப்போ என்ன ஆகுனா நான் 9 டைம்ஸ் மேலே கொடுத்தேன்னா இது வந்து எரர் வரும். பார்க்குறீங்களா? இப்போ நான் வந்து ஒரு மார்க்கை கொடுத்துட்றேன் 23ன்ட்டு. இப்போ இதை கொடுத்தோன்னே உள்ளே போய் சேவ் ஆகிருக்கும். இதை மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரேம்குள்ளே வந்து 10 இது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ I வந்து இப்படி மூவ் ஆகிடுச்சு. புரியுதா? அதை வந்து உங்களால் இமேஜின் பண்ண முடியும். இப்போ 234ன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ப்ரிவ்யூ கிராஷ்ட். ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ணது வந்து ஏர்ட்ராப்பில் ரிசீவ் பண்ணது டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளே Q30.swift இருக்கா? ஆனால் நம்ம Q30.swift டைரெக்டாகலாம் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எக்ஸ்கோடில் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் நம்மளால் ரன் பண்ண முடியாது அதை. ஏன்னா இது வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ அதுக்கு ஒரே வழி என்னென்னா இதை மொத்தமாக காப்பி பண்ணி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்புக்குள்ளே கண்டென்ட் வியூக்குள்ளே போய் அதை வைக்கணும். தெரியுதா? கான்சிஸ் ஓகே தானே? இன்னும் ஒரு பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டுமா? ஓகே, கிளியராக தெரியுதா? ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ஃபோனில் ரன் பண்ணி பார்த்துடலாம். 15 Pro வேண்டாம், நம்ம வெறும் 15 போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு எலிமெண்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது 10ன்னு ஒரு மார்க்கை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து 10 எலிமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணல. ஒரு அரேவோட சைஸ் அன்டிஃபைன்டு, அதில் 10ன்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதோட அரே சைஸே 1 ஆகிடும். நமக்கு வந்து 10 நம்பரே வேணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம 2-3 மெத்தடில் கொடுக்கலாம். ஒரு மெத்தட் என்னென்னா நம்ம வந்து இங்கேயே 0,0,0ன்னு கொடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னா 10 நம்பர் உள்ள இருக்குது. முதல்ல 10 மார்க்ஸுமே 0வாக இருக்குது. இப்போ நம்ம இது வழியாக போய் ஒவ்வொரு மார்க்காக கொடுத்துட்டு வந்துடுவோம். புரியுதா? கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிருச்சா? இப்போ இது கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, நான் வரைஞ்ச பாக்ஸ் மாதிரி 10 பாக்ஸ் ரேமில் இருக்குது. இது வந்து மார்க்ஸ் ஆஃப் 0, இது மார்க்ஸ் ஆஃப் 1, மார்க்ஸ் ஆஃப் 2, அப்படி இது மார்க்ஸ் ஆஃப் 9. இது எல்லாமே இப்போ 0வாக இருக்குது. இதுக்குள்ளே போய் நம்ம மார்க்கை மாற்றிட்டு வந்துடுறோம். புரிஞ்சிருச்சா? ஓகே, ஆல் தட் we need to check whether this app is going to run or not. இப்போ வந்து நான் 1 கொடுத்தேன், டேக் மை மார்க் கொடுத்துட்டேன். ஓகே,
இப்போ 2 கொடுத்து டேக் மை மார்க், அப்போ ரெண்டாவது மார்க் 12 ஆயிடுச்சு தெரியுதா. 3 கொடுத்து டேக் மை மார்க், இப்போ 123, 1 2 3 4. ஸோ அப்படியே நான் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப் கிராஷ் ஆயிடுச்சு தெரியுதா. ஒரு பாயிண்டில் ஆப் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு. இங்கே உடனே வந்து ஃபேட்டல் எரர் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஸில் ஒர்க் பண்ணுறப்ப அடிக்கடி இந்த பிரச்சனை வரும், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ட்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த